ஒன் பீஸ் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் தான் ரொம்பவே முக்கியம் ஒரு டாப் பொசிஷனுக்கு போகிறதுக்கு. அன்லெஸ் நீங்கள் பக்கியே இல்லாத வரைக்கும். ஒன் பீஸ் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு மிகப்பெரிய சீட்டர்னா அது நம்ம பக்கி தான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். நம்ம சின்ன வயசில் ஜிடிஏ ப்ளே பண்ணியிருப்போம். அதில் சீட் கோடை யூஸ் பண்ணி ஒவ்வொரு மிஷினையும் ஈஸியாக முடிப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் பக்கி. ஒரு சீட் கோடு மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து அவன் முடிச்சிருவான். எல்லாமே அவனுக்கு ஈஸியாக கிடச்சிரும். குறிப்பாக பியூர் லக்குக்கு இன்னொரு பேர் தான் பக்கி. பேசிக்காக பக்கி வந்து கோல்டி ரோஜரோட கூட இருந்திருக்கான். அதே மாதிரி சாங்ஸோட ஃப்ரெண்டாகவும் இருக்கான். இந்த ஒரு ரீசனால பீப்புள்ஸ் எல்லாருமே இவனை ஒரு லெஜெண்டரியான கேரக்டர்ஸ் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் குறிப்பாக வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்டான பிரசனான இம்பிள்டோனை உடச்சிட்டு வெளியே வந்திருப்பான். அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்திருப்பான் லூஃபி கூட சேர்ந்து. இப்படி தப்பிச்சு வரதுக்கு யாரும் முக்கியமான ஆளுன்ட்டு மரைன்ஸ் நினைக்கிறாங்கன்னா அஃப்கோர்ஸ் பக்கியே தான். அண்ட் அப்படி தப்பிச்சு வர போஸ்ட்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட டேஞ்சர்ஸான பிரசனர்ஸ் எல்லாருமே பக்கியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு கீழே போயிருப்பாங்க. எல்லாருமே பக்கியை பற்றி இன்ஸ்பயர் ஆகி அவனுக்கு கீழே போயிருப்பாங்க ஃபாலோவர்ஸா. ஜஸ்ட் 100 பேர் 200 பேர்லாம் கிடையாது. 1000க்கும் மேற்பட்ட பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே இவனுக்கு கீழே ஃபாலோவர்ஸை போயிருப்பாங்க. இதை தாண்டி ஒன் பீஸ் வரலாறுலேயே எல்லாருமே பார்த்த ஒரு மிகப்பெரிய வார் தான் மரன்ஃபோர்டு வார். அந்த வாரில் பக்கி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். அண்ட் சாங்ஸுக்கு ஈக்குவலாக அவன் பேசியிருப்பான். அதனாலேயே மரன்ஸாக இருக்கட்டும் பைரட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே இவனை தப்பாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இவன் தான் எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கான். இந்த மிகப்பெரிய விஷயத்துக்கு பின்னாடி சீக்கிரட்டாக இவன் தான் இருக்கான்ட்டு எல்லாருமே தப்பாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. எந்த ஒரு ரீசனால எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் எந்த ஒரு பவரும் இல்லாமல் ஸ்ட்ரென்த்தும் இல்லாமல் அசால்ட்டாகவே ரொம்பவே அசால்ட்டாகவே வாராட மாறினான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா அவன் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறான். பக்கி டெலிவரிட்டு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த ஒரு கம்பெனி மூலமாக அவனுக்கு உலகம் ஃபுல்லுமே மணியாக இருக்கட்டும் இன்ஃப்ளூன்ஸாக இருக்கட்டும் அதிகப்படியாக வர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே வார்லார்டை டிமாலிஷ் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு கீழே வந்து மியாக்கா இருக்கட்டும் குரோகடைலாக இருக்கட்டும் 2 பவர்ஃபுல் வார்லார்ட்ஸ் வந்து அவனுக்கு கீழே போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் எதுக்கு பக்கி கீழே போயிருப்பாங்கன்ட்டு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன் 2 நாளைக்கு முன்னாடி. அதை செக் பண்ணி பாருங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பக்கியோட டெலிவரி கம்பெனி வந்து கிராஸ் கில்டாக மாறுது. அவங்க எல்லாருமே மரன்ஸுக்கு பவுண்டரி செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய த்ரெட்டாக இருக்குது. அண்ட் ஒரு கடத்துக்கு மேலே நம்ம பக்கி எம்பராவும் மாறுறான். எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் அசால்ட்டாகவே வார்லாடாவும் மாறி இருப்பான் எம்பராவும் மாறி இருப்பான். இப்போதைக்கு ஒன் பீஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பக்கியை ஒரு மாஸ்டர் மைண்டாக பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே அவனுக்கு லக்கால தான் கிடச்சிருக்கும். இதுக்கு மேலே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டில் ஒன் பீஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே பக்கி வந்து நடிச்சிட்டு இருக்கான். அவன் ரொம்பவே பவர்ஃபுல்லான கேரக்டர். அண்ட் குறிப்பாக அவன் ராக்டி சபக்கோட 2வது பையன்ட்டு எல்லாருமே பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லையான்னு தெளிவாக தெரியாது. பட் ஸ்டில் இவனுக்கு எல்லாமே இப்போதைக்கு லக்கால தான் கிடச்சிருக்குது. பக்கியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே ஒரு பஸ்ஸை கர் பண்ணுங்க.